அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதை அன்னதானம். அவன் பிழைக்கும் வழிசார் அது என்ற பேச்சு சதா என் நண்பனிடமிருந்து பிறக்கும். கோயில், குளம், கும்பாபிஷேகம், திருவிழா, சடங்கு, சாமியாடல் முதலிய எந்த காரியத்துக்கும் அவன் வைத்துவிடும் பொதுப்பெயர் பிழைப்பு. அதிலும் அவன் கூறும் கடுமையான மொழிப்படி சொல்கிறேன், வெக்கங்கெட்ட சுரண்டும் பிழைப்பு. அவன் பேச்சிலே காரம் அதிகம், சாரம் இருப்பதாகத்தான் அவன் எண்ணினான். நாம் ஒப்புக்கொள்வது இல்லை. நான் என்ன அவனை போல சூனாமானாவா என்ன? சைவன். சதகதா காலட்சேபங்களுக்கு எப்போதும் இடமளித்து வந்த உத்தம குடும்பத்தினன். நண்பன் நாகராஜன் சூனாமானாவானவுடன் எதற்கும் காரணம் கேட்பது, எதையும் கண்டிப்பது என்ற வழக்கத்தை கொண்டான். ஆனால் அவனுடைய கண்டனத்துக்கு காரணம் காட்டாது இருப்பதில்லை. நான் அவ்வளவாக அவன் கூறும் காரணங்களை கவனித்து கேட்பதில்லை. என்ன வேடிக்கை ஐயா இது! நீரும் காரணம் கூறுவது இல்லை, அந்த சூனாமானா கூறும் காரணத்தையும் கவனித்து கேட்பது இல்லை என்று கூறுகிறீரே என்று கேட்பீர்கள். என்ன செய்வது? எனக்கு நம்பிக்கையை விட என் நண்பனுடைய வாதம் அவ்வளவு முக்கியமானதாக தோன்றவில்லை. அதிலும் சில சமயங்களிலே நான் எது சிறந்தது, சிலாக்கியமானது என்று முடிவு செய்கிறேனோ அதே விஷயத்தை கேடானது, கேவலமானது என்று நாகன் கூறுவான். எனக்கு கோபம் கூடத்தான் வரும். வந்து பயன்? ஒரு சாது, பாவம், தள்ளாடும் நடை, நரைத்த தலை, அடக்கமான பேச்சு, அமெரிக்கையான சுபாவம் எங்கள் கிராமத்துக்கு வந்தார். கிராம முக்கியஸ்தர் என்ற முறையிலே என்னை வந்து பார்த்தார். ஒருவேளை ஏதோ எங்கள் வீட்டில் உள்ளதை சாப்பிட்டார், அவ்வளவுதான். பணம் கேட்கவில்லை, பட்டு பீதாம்பரம் கேட்கவில்லை, ஒரு தொல்லையும் தரவில்லை. தராதது மட்டுமா, எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டார் தெரியுமா? தோட்டக்காரன் மகள் படுத்த படுக்கையாக கிடந்தாள். அவனும் என்னென்னமோ மருந்து கொடுத்தான். அவன் சலித்தானே தவிர நோய் குறையவில்லை. அன்று, அதாவது சாது எங்கள் வீட்டிலே தங்கியிருந்த அன்று, அந்த பெண்ணுக்கு ஆபத்தாகி விட்டது. உயிர் போகுதுங்க என்று ஒரு கூச்சலிட்டான் தோட்டக்காரன். என் மனமே பதறிவிட்டது. சாது ஒரு ஓட்டமாக ஓடினார் அவன் வீட்டுக்கு. ஏதோ விபூதி மந்திரித்து கொடுத்தார். பெண்ணுக்கு தெளிவு பிறந்தது. தோட்டக்காரன் சாதுவின் காலில் விழப்போனான். அவர் அவனை தூக்கி நிறுத்தி, அவனை கும்பிடு என்று ஆகாயத்தை காட்டினார். சாதுவிடம் எனக்கு கொஞ்சம் மதிப்பு ஏற்பட்டதிலே ஆச்சரியம் உண்டா? அவரிடம் பேசினேன். அவர் சொன்னார், தனது லட்சியத்தை, அதாவது கிராமத்திலே ஏழை மக்களின் நோய் நொடியை போக்கவும், அவர்களுக்கு பேய் பிசாசு முதலியவற்றால் உண்டாகும் கேடுகளை தீர்க்கவும் ஒரு ஆசிரமம் ஏற்படுத்த வேண்டும் என்றார். இதில் என்னையா மோசம் இருக்கிறது? நாகராஜன் இது கேட்டதும் ஆரம்பித்து விட்டான் வழக்கப்படி. வாங்கோ புண்ணியாத்மா என்று என்னை கேலியாக அழைத்தான். போடா துராத்மா என்று நானும் திருப்பிக் கொடுத்தேன் வட்டியுடன். ஆமாம், யாரது? ஒரு மடாத்மா இருக்கிறானாமே உன் வீட்டிலே என்று கேட்டான் நாகன். துடுக்காக பேசாதே நாகா, அந்த சாது யார் ஜோலிக்கும் வருபவர் அல்ல என்று நான் கூறினேன். பிரபு மன்னிக்க வேண்டும் என்று கூறினான் மறுபடியும் கேலியாக. வேடிக்கை வேண்டாம். அனாவசியமாக அந்த ஆளை மடாத்மா என்று கூறி மனம் நோகச் செய்யாதே. அந்த சாது நமது கிராமத்திலே ஒரு சேவாசிரமம் ஏற்படுத்த போகிறார் என்று நான் செய்தியை தெரிவித்தேன். அவனுக்காக ஒரு சேவாசிரமம் ஏற்படுத்த போகிறேன் என்று சொல் என்று என்னை திருத்தினான் நண்பன். ஆமாம், அப்படித்தான் என்று நான் கூறினேன். அதனாலேதான் உன்னை புண்ணியாத்மா என்று நான் அழைத்தேன். இனிமேல் உனக்கு பட்டம் கிட்டாமலா போகும்? அண்ணனை காட்டிக் கொடுத்தவன் ஆழ்வாரானான். இதோ நீ புத்தியை பறிகொடுத்து விட்டு புண்ணியவானாக போகிறாய் என்று நண்பன் கண்டிக்க தொடங்கினான். நான் மேற்கொண்டு பேச்சை ஓட்டவில்லை. எனக்குத்தான் தெரியுமே சூனாமானான் சுபாவம். ஏதோ பெரியவர்கள் தேடி வைத்த சொத்தை ஏனப்பா பாழ்படுத்துகிறாய்?
உன்னை போன்ற பணக்காரரின் பணம் இப்படித்தான் சாது, சந்நியாசி, சாமியாடி முதலிய சோம்பேறிகளுக்கு பாழாகிறது. உழைக்கிறவன் உருமாறி போகிறான். இவன் யாரோ ஒரு உருட்டல்காரன். ஏதாவது ஓரிடத்திலே ஏதாவது அக்கிரமம் செய்திருப்பான். அங்கே அடித்து விரட்டி இருப்பார்கள். இங்கே வந்திருக்கிறான் புது மேய்ச்சலுக்கு. வீணாக பணத்தை பாழாக்காதே என்று எனக்கு புத்தி கூறல் ஆனான். நாகராஜ், நீ இந்த சாதுவை சாமான்யமாக கருதாதே. இவருக்கு ஆயுசு ஹோமம், நவக்கிரக ஜபம், திலத ஹோமம், மார்க்கண்ட ஜபம், கார்கண்டேய ஜபம், கால பைரவ மூர்த்தி உச்சாடனம், கணபதி ஹோமம், காலசாந்தி ஹோமம் யாவும் தெரியுமாம் என்று கூறினேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் ஒரு புரட்டன், சந்தேகம் இல்லை. இன்று இல்லாவிட்டால் நாளைக்கு தெரிகிறது. எனக்கென்ன என்று கூறிவிட்டு போய்விட்டான். ஆசிரமம் அமைப்பது என்று தீர்மானித்து விட்டேன். அது சம்பந்தமான நோட்டீஸ் போட எங்கள் கிராமத்துக்கு அடுத்திருந்த நகர் சென்று அங்கு வெற்றிவேல் பிரஸ் என்ற அச்சகம் போனேன். அந்த அச்சக மேனேஜர் தன் அச்சுக்கூடத்தின் அருமை பெருமைகளை கூறலானார். பொறுமையுடன் கேட்டுக்கொண்டேன். தமது அச்சகத்திலே வெளியிடப்பட்ட புத்தகங்கள், டிராமா விளம்பரங்கள், கல்யாண பத்திரங்கள் ஆகிய பலவற்றை காட்டினார். சாம்பிளுக்காக இவைகளை தைத்து வைத்து இருந்தார். அந்த புத்தகங்களை புரட்டி பார்த்து கொண்டே இருந்தேன். 4 நோட்டீஸுகள் என் கவனத்தை கவர்ந்தன. என் நண்பன் நாகராஜனை என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தின அந்த நோட்டீஸுகள். என் கண்களை திறந்து என்னை சூனாமானாவாக்கிய அந்த நோட்டீஸுகளை இதோ பாருங்கள். அன்னதானம். தானத்தில் எல்லாம் சிறந்த தானம் எது? அன்னதானம். தர்ம பிரபுக்கள் தலைமுறை தலைமுறையாக செய்யும் தானம் எது? அன்னதானம். மோட்ச சாம்ராஜ்யத்தில் முதலிடம் கிடைக்கும் வழி எது? அன்னதானம். அப்படிப்பட்ட சிலாக்கியமான அன்னதானத்தை கொஞ்சமும் குறைவில்லாத முறையில் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நமது ஊர் சொர்ணவர்ண லேகிய கம்பெனி சொந்தக்காரர் மகாராஜ ராஜஸ்ரீ சொக்கநாதன் செட்டியார் அவர்கள் செய்து வருகிறார். அந்த அன்னதான வைபவத்தின் பெருமையை 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் எடுத்துச் சொல்ல முடியாது. சீமான் செட்டியாருடைய அன்னதான கைங்கரியத்தை காசி முதல் ராமேஸ்வரம் வரையில் உள்ள பக்திமான்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஏழைகள் வயிறார உண்டு வாயார வாழ்த்துகிறார்கள். இந்த அன்னதானத்துக்காக செட்டியார் ஒரு காசு கூட வேறொருவரிடமிருந்து வாங்குவது இல்லை. எல்லாம் அவருடைய சொந்த செலவு. ஜெகம் புகழும் அவருடைய சொர்ணவர்ண லேகியம் விற்பதால் கிடைக்கும் வருமானம் அவ்வளவும் இந்த அன்னதானத்துக்கே செலவழிக்கிறார். கலிகாலத்திலே இப்படிப்பட்ட சீமான் பூமான் தோன்றியிருப்பது பகவத் கடாட்சமே. இப்படிக்கு அன்னதான பாராட்டு சபையார். ஓம் சித்தி விநாயகர் துணை. இதனால் சகலமான கனதனவான்களுக்கும் பக்திமான்களுக்கும் குலச்சிரேஷ்டர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாவது, நமது நகர கோடீஸ்வரர் அன்னதானம் செய்து அகிலம் முழுவதும் புகழ்பெற்ற கலிகால கர்ண பிரபு சொர்ணவர்ண லேகியம் கம்பெனியின் சொந்தக்காரர் சொக்கநாதன் செட்டியார் அவர்கள் இதுவரை செய்திருக்கிற ஏராளமான தர்ம காரியாதிகளை கண்டு மகிழ்ந்து நமது ஊர் பண்டிதர்கள், ஞானிகள், பிரபுக்கள், மகாஜனங்கள் ஆகியோர் கூடிய மகாசபையிலே அன்னாரின் கருணையை பாராட்டி தர்ம பூபதி என்று அவருக்கு பட்டமளிக்க பெரியோர்கள் நிச்சயித்திருப்பதால் மேற்படி வைபவத்துக்கு தாங்கள் இஷ்ட ஜன பந்து மித்திரர்களுடன் வந்திருந்து அவரை வாழ்த்துவதுடன் பட்டமளிப்பு வைபவ விழாவிலே கலந்து கொண்டு கரிமுகப் பெருமானின் கடாட்சத்தை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். பட்டமளிப்பு விழா பழிதீர்த்த பிராட்டியார் கோயில் பழைய மண்டபத்தில் நாளை மாலை 5/1/1925 6 மணிக்கு மேல் நடைபெறும். பட்டமளிப்பு விழா முடிவில் பன்னிரு கையும் எண்ணிரு கையும் என்பது பற்றி பரந்தாம சாமிகள் பாடுவார். வான வேடிக்கை இரவு 11 மணிக்கு உண்டு. மாலை 5 மணியிலிருந்து பாழாக்கா ஊர் பாண்டுவாத்தியம் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் தவறாது வருக. சுபம். இங்கனம் பட்டமளிப்போர். எல்லாம் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம். தர்ம பூபதி பட்டம் பெற்றவரும்
7 தலைமுறைக்கும் கீர்த்தி கிடைக்கக்கூடிய அன்னதான கைங்கரியம் செய்து அகிலமெங்கும் புகழ்கொடி நாட்டியவரும், ஆண்டவனின் அருளையும் அடியார்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றவரும், சித்த ஆயுர்வேத யுனானி முறைகளோடு கைலாய பரம்பரை முறை எனும் அபூர்வ வைத்திய முறை தெரிந்தவருமான தர்ம பூபதி அன்னதான அரசர், அகிலமும் புகழும் சித்தாதி வைத்திய குரு பக்த விலாச சொக்கநாதன் செட்டியார் பௌர்ணமி தோறும் தயாரித்து பூலோகமெங்கும் தந்து உதவும் சொர்ணவர்ண லேகியம் 1 டப்பா சாப்பிட்டவர்கள், தேவாமிர்தம் சாப்பிட்டவர்கள் பெறக்கூடிய திவ்ய தேஜஸும் புதிய பலமும் பெறுவதோடு நெடுநாளைய நோய் போக்க பெற்று தங்கம் போன்ற மேனியும் இரும்பு போன்ற வலிவும் பெறுவதுடன் சிவானுக்கிரமும் இஷ்ட சித்தியும் பெறுவார்கள். இந்த லேகிய முறையை நமது தர்ம பூபதிக்கு அவருடைய 16ஆம் வயதிலே பாம்பு உடலும் மனித முகமும் கொண்ட சர்ப்பதேவர் சொப்பனத்திலே சொன்னது. இந்த லேகிய வியாபாரம் நமது அகிலம் புகழும் அன்னதான அரசரின் சொந்த லாபத்துக்கு அல்ல. இதிலே கிடைப்பது அவ்வளவும் அன்னதான கைங்கரியத்துக்கே செலவழிக்கப்படும். ஆகவே சொர்ணவர்ண லேகியம் வாங்கி சர்வரோக நிவாரணம் பெறுவதுடன் புண்ணியமும் அடையுங்கள். 40 நாள் சாப்பிடக்கூடிய ஒரு டப்பி விலை ரூபாய் 6. ஏக காலத்தில் 3 டப்பிகள் வாங்குபவருக்கு மகிமையுள்ள உத்ராட்ச மாலை இனாமும் அளிக்கப்படும். முந்துங்கள். வெற்றிவேல் பிரஸ், சோவாலே கம்பெனி. எச்சரிக்கை, உஷார்! மகாஜனங்களே, தர்ம பூபதி என்றும் அன்னதானம் செய்பவர் என்றும் விளம்பரப்படுத்தப்பட்ட சொக்கநாதன் செட்டியாரின் குட்டு வெளியாகி விட்டது. சிங்கப்பூரில் கொள்ளையடித்து ஜெயிலிலிருந்து ஓடிவிட்ட சொக்கன் என்ற பண்டாரமே இப்படி ஊரை ஏமாற்றி வந்தான். அவன் விற்று வந்த சொர்ணவர்ண லேகியமும் அபினி கலந்தது என்று கவர்மெண்டார் கண்டுபிடித்து விட்டனர். அவன் மீது வாரண்ட் புறப்படவே சொக்கன் கம்பி நீட்டி விட்டான். போகும் முன்பு வீட்டிலே வைத்திருந்த ரொக்கம் நகையாவும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அவனை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு 500 ரூபாய் இனாம். ஆள் அடையாளம்: சிகப்பாக நடுத்தர உயரமாக இருப்பான். இடது கையிலே பச்சை குத்தப்பட்டு இருக்கும். பாம்பு உருவில். சித்த வைத்தியன் என்றும் மாந்திரீகம் தெரியும் என்றும் சொல்லிக் கொள்வான். இப்படிப்பட்ட அடையாளம் உள்ளவனை கண்டால் உடனே போலீசுக்கு தெரிவியுங்கள். உஷார், உஷார்! இப்படிக்கு பொதுஜன பிரியன். போதுமா? இன்னமும் வெற்றிவேல் பிரஸின் வேலைப்பாட்டுக்கு உதாரணம் காட்ட வேண்டுமா? நோட்டீஸுகள் ஒழுங்காக இருக்கும். குறித்த காலத்திலே தருவோம். 1920 ஆரம்பித்தோம் சார். அதற்கு பிறகு இதே ஊரிலே காளான் போல கிளம்பின எத்தனையோ பிரஸ். ஒன்றாவது நிலைக்கணுமே, அதுதான் கிடையாது. வெற்றிவேல் பிரஸ் என்றால் வெற்றிவேல் தான் என்று அச்சக தோழர் அவருடைய அச்சுக்கூடத்திலே அதுவரை தயாரான பல துண்டு நோட்டீஸுகள் தைத்து வைக்கப்பட்ட சாம்பிள் புத்தகத்தை காட்டிவிட்டு கூறினார். எனக்கு அவருடைய பேச்சு காதிலே விழுந்ததே தவிர கருத்து அங்கே இல்லை. புத்தகத்தை பார்த்து கொண்டே இருக்கையில் என் கருத்தை இழுத்த 4 நோட்டீஸ்களிலேயே கவனமாகிவிட்டேன். என்ன சார், யோசனையா? காட்டுங்கள், உங்க நோட்டீஸ் என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே அச்சடிக்க நான் கொண்டு போயிருந்த விஷயத்தை வாசிக்கலானார். நான் வெட்கத்துடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். சாது சேவாசிரமம். இமயமலையிலே 20 ஆண்டு காலம் தவம் செய்து இஷ்ட சித்தி வரம் பெற்ற சாது சரவண பவானந்தர் நமது ஊரிலே மகாஜனங்களின் நன்மையை கோரி சேவாசிரமம் ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கு பில்லி, சூனியம் முதலியவற்றாலும் ஏவல், பிசாசு முதலிய தொல்லையாலும் கஷ்டப்படுபவருக்கு ரட்சைகள் தரப்படுவதுடன் கிரகதோஷ பூஜையும் நடத்தப்படும். இதற்கு சார்ஜி கிடையாது. அவரவர்கள் இஷ்டம் போல தர்மம் செய்யலாம். பச்சிலை தரப்படும். பாம்பு கடிக்கு மருந்து போடப்படும். சாது சேவாசிரமம். இதுதானே? எத்தனை ஆயிரம் நோட்டீஸ் வேண்டும் சார் என்று வெற்றிவேல் அச்சுக்கூடத்து மேனேஜர் கேட்டார். வேண்டாம் சார், நான் நோட்டீஸ் அச்சடிப்பதாக இல்லை என்று நான் சொன்னேன். வேலை சுத்தமாக இருக்கும் சார், ஒரு சான்ஸ் எங்களுக்கு கொடுத்துத்தான் பாருங்கள் என்று அவர் மன்றாடினார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி என்று
வேறொரு காகிதத்தில் கீழே கண்டவாறு எழுதி 10,000 காப்பிகள் தயாரிக்க சொன்னேன். வேஷதாரிகளை நம்பாதீர். பகுத்தறி உள்ளவர்களே, சாது, பண்டாரம், யோகி என்று கூறிக்கொண்டும் காஷாயம் தயாரித்துக் கொண்டும் ரசவாதம், மாந்திரிகம் தெரியும் என்று சொல்லிக் கொண்டும் சர்வரோக நிவாரணி சூரணம், சகல சித்திலேகியம் தருவதாக கூறிக்கொண்டும் அன்னதானம், அபிஷேகம், ஆராதனை செய்வதாக சொல்லிக் கொண்டும் ஆசிரமம் வைக்கிறேன், அருள் தருகிறேன் என்று பேசிக்கொண்டும் வரும் வேஷதாரிகளை நம்பாதீர், நம்பாதீர், நம்பாதீர். காசு தராதீர், காலில் விழாதீர். அவ்வித வேஷதாரிகள் சிங்கப்பூர் சொக்கன் அன்னதானம் செய்வதாக நடித்து சொர்ணவர்ண லேகியத்தில் அபின் கலந்து விற்று பிறகு போலீசாரால் விரட்டப்பட்டு ஓடி சுற்றுப்பக்கத்திலே சுந்தரபுரியில் சாது வேஷம் போட்டுக்கொண்டு சாது சேவாசிரமம் வைப்பதாக ஏமாற்றியது போல ஒரு ஏமாற்று வேலையாகவே இருக்கும். ஆகவே அறிவுள்ள அன்பர்களே, இனியேனும் இத்தகைய ஆஷாட பூதிகளை நம்பி மோசம் போக வேண்டாம். இப்படிக்கு விழித்துக் கொண்டவன், இதென்ன சார், எதுவோ ஆசிரம நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டு இப்போ வேற விதமாக அதற்கு நேர்மாறாக ஒரு நோட்டீஸ் எழுதி இருக்கிறீர்களே என்று கேட்டார் வெற்றிவேலார். ஐயா, உங்கள் பிரஸின் வேலை திறமைக்கு அத்தாட்சியாக நீர் கொடுத்தீரே புத்தகம், அதிலே சொக்கன் திருவிளையாடல் பற்றிய 4 நோட்டீஸுகளை கண்டேன். என் கண் திறக்க பெற்றேன். ஒரு அயோக்கியன் அன்னதானம் செய்வதாக விளம்பரம் செய்து ஊரை ஏமாற்றி பட்டம் பெற்று அந்த விளம்பரத்தை வைத்துக்கொண்டு அபினி கலந்த லேகியத்தை விற்று கொள்ளை லாபம் பெற்று கொளுத்து கடைசியில் போலீசாரால் துரத்தப்பட்டான் என்ற வரலாற்றை வெற்றிவேல் பிரஸிலே வெளியான 4 நோட்டீஸுகள் நன்கு விளக்கிவிட்டன. அதே சிங்கப்பூர் சொக்கன் இப்போது எங்கள் ஊரிலே என் தோட்டத்திலே சாது வேஷத்திலே இருக்கிறான். நான் சூதுவாது அறியாதவன். அவன் பேச்சை கேட்டு நம்பி அங்கு சேவாசிரமம் வைப்பதாக ஒப்புக்கொண்டேன். அதற்கு நோட்டீஸ் போடவே வந்தேன். இங்கே வந்த பிறகுதான் அவனுடைய மோசம் தெரிந்தது. ஆகையினால் ஆஷாட பூதிகளை நம்ப வேண்டாம் என்று அனைவருக்கும் யோசனை கூற புதிய நோட்டீஸ் போடுகிறேன் என்று நான் விளக்கம் உரைத்தேன். வெற்றிவேல் பிரஸிலிருந்து என் எச்சரிக்கை நோட்டீஸ் வெளிவருவதற்குள் எப்படியோ விஷயம் அறிந்து கொண்டு சாது மறைந்து விட்டான். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.